welcome to Cook with Martina. இன்னைக்கு நம்ம மஷ்ரூம் சுக்கா அதான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த டிஷ்க்கு என்னெல்லாம் தேவையோ நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ நம்ம டிஷ்ஷை ஸ்டார்ட் பண்ணலாம். கொரியாண்டர் சீட்ஸ் 3 ஸ்பூன்ஸ், வரமிளகாய் 7 to 8, வெந்தயம் 1/2 ஸ்பூன், ஜீரா 1 ஸ்பூன், பெப்பர் 1 ஸ்பூன், பட்டை 3. இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சு நான் பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடாயிடுச்சு. கொஞ்சமா நம்ம தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகாயை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை தான் இப்போ சேர்த்திருக்கேங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணலாம். அண்ட் நான் காளான் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் ஒரு 400 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாங்க. இந்த மஷ்ரூம்ஸ் குக் ஆகிறதுக்காக ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி நான் சேர்த்திருக்கேங்க. மஷ்ரூம்ஸ் எல்லாம் குக் ஆனாலே கலரே மாறிடுங்க. அது மட்டும் இல்லாம டக்குன்னு குக் ஆயிடும். இப்போ நம்ம 1 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. துருவி வச்ச தேங்காவை கொஞ்சமா நம்ம சேர்த்துக்கலாம். புளியை நல்லா திக்கா கரைச்சு நீங்க சேர்த்துக்கலாம். நான் டாமரிண்ட் பேஸ்ட் தான் நான் சேர்த்திருக்கேன் 1 ஸ்பூன். கொஞ்சம் புளி மிச்சம் இருந்துச்சு. அதுல கொஞ்சம் தண்ணியை நான் சேர்த்து கலந்து நான் இப்போ சேர்த்திருக்கேங்க. நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த நேரத்துல நம்ம அரைச்சு வச்சிருந்த பவுடரை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டேஸ்டியான டிஷ்ஷை பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்பாத்தி கூட, இன்ஃபேக்ட் பிரியாணிக்கு கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நான் தான் சுக்கான்னு சொல்கிறேனே, சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கலாம். Mushroom chukka ready.